சார், இந்திய அரசியல் அடிக்கடிக்க பேசப்படுற ஒரு விஷயம் என்னன்னா நெப்போட்டிசம் தான். அதை அந்த குறிச்சொல் உங்களையும் சொல்லியிருப்பாங்க. சொல்லிட்டு தான் இருக்காங்க, டெய்லி டெய்லி அதை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் 2019 நான் டாக்டர் ராஜ்யசபாவில் போயிட்டேன். இதே கள்ளக்குறிச்சி எலெக்ஷன்ல நின்று 2 ரூபா போய் ஓட்டு கேட்டுதான் 4 லட்சம் ஓட்டுல நான் அந்த கள்ளக்குறிச்சி எம்பி எலெக்ஷன்ல ஜெயிச்சு 5 வருஷம் எம்பி ஆகும். படிச்சு பிராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த ஃபீல்ட விட்டு ஏன் சார் நீங்க பொலிட்டிக்கல் ஃபீல்டுக்கு வந்தீங்க? எதனால வந்தீங்க? டாக்டரா பிராக்டிஸ் பண்றத விட பொலிட்டிஷியன் அதுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு பேர் ஹெல்ப் பண்ண முடியும். திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில 2026ல நீங்க ஜெயிச்சு வந்தீங்கன்னா எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன பண்ணுவீங்க? வேலை வாய்ப்பு உருவாகும். விஜய் வந்திருக்காரு, என்ன தெரியும்? அவர்கள் பிரதமர் வேட்பாளரா போட்டியிடலாம்னு சொல்லி சொல்றாங்க. உண்மையாலுமே அவர் பிரதமர் கேண்டிடேட்டா வர்றது கூட வாய்ப்பு கண்டிப்பா நிறைய இருக்கு. அதிமுக பிஜேபி டோட்டலா கேப்சர் பண்ணிடுவாங்க. அதுக்கான முயற்சி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அதிமுக ஒரு கட்சியிலிருந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்க லவ் ஸ்டோரி கொஞ்சம் சொல்லுங்க சார். எலெக்ஷன்ல உங்களை நிறைய டைம் பார்த்திருக்கோம். அப்போ நீங்க ரொம்ப ஃபேட்டா இருந்தீங்க, இப்போ ரொம்ப ஃபிட்டா இருக்கீங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி வந்துச்சு? டயட் பிளஸ் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணேன் 21ல. அதுல ஒரு 17 கேஜ் குறைச்சேன். கையில நீங்க கலைஞரின் புகழ் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டு போட்டீங்க. அது எப்போ போட்டீங்க, எதுக்கு போட்டீங்க? சின்ன வயசுல இருந்தே அவரை ரொம்ப பக்கத்துல இருந்து பார்த்தோம். அவர் மாதிரி ஒரு தலைவர்லாம் உலகத்துல யாருக்குமே கிடைக்க மாட்டார். நீங்க ஃபர்ஸ்ட் டாக்டர் படிச்சு பிராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த ஃபீல்ட விட்டு ஏன் சார் நீங்க பொலிட்டிக்கல் ஃபீல்டுக்கு வந்தீங்க? எதனால வந்தீங்க? அதாவது ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்குமே யார் இருக்கும். உங்களுக்கு யார் உங்க ஃபேமிலி யார் பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆகுவா? அதே மாதிரிதான் எனக்கு எங்க அப்பா தான். அதனால என்ன, நான் சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா பொலிட்டிஷியனா இருந்தாரு. அவர் ப்ரொஃபஸரா தான் இருந்தாரு. ப்ரொஃபஸரா இருக்கும் போதே தீகா இருக்குதுங்களா, திராவிட கழகம் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தீகா? அதுல அவர் பெரிய பேச்சாளராக இருந்தாரு. அதனால அப்ப நடக்கிற எல்லா மீட்டிங்க்கும் நாங்களாம் சின்ன வயசுல இருந்து 4th 5th படிக்கும் போதுல இருந்து தமிழ்நாட்டுல எங்க மீட்டிங் நடந்தாலும் அதுல எங்க அப்பா ஒரு பேச்சாளராக இருப்பார் தீகால. அதை எங்களுக்கு கூப்பிட்டு போயிடுவார். சாட்டர்டே தான் யூஸ்வலா நடக்கும். அதனால எங்களுக்கு லீவ் டைம்னால அதனால ஒரு 10 வயசுல இருந்தே எல்லா மீட்டிங் போயிருக்கேன் தமிழ்நாடு ஃபுல்லா என்ன ஊருக்கும். அதை பார்த்து அதுல அப்படியே ஆர்வம் ஆயிடுச்சு அந்த பாலிடிக்ஸ் வரணும். ஆனா எஜுகேஷன் தான் முக்கியம். ஏன்னா எங்க வீட்டுல எல்லாருமே எங்க வீட்டுல ஒரு 30 டாக்டர் இருக்காங்க. எங்க சித்தப்பா ஆரம்பிச்சு எங்க அப்பாவோட தம்பி ஃபர்ஸ்ட் டாக்டரா இருந்தாரு. இடையாறுல ஃபர்ஸ்ட் டாக்டரே அவர் தான். இந்த சுத்துப்பட்டுக்கு ஒரு 30-40 கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் டாக்டர் 74ல அவர் சேர்த்தாரு. அதுல இருந்து எல்லாருமே டாக்டர்ஸ். அதனால டாக்டர் படிச்சே அவனுன்ற மாதிரி ஒரு கட்டாயம். அதனால நானும் மெடிசன் படித்தேன், எம்பிபிஎஸ் முடித்தேன். அதுக்கப்புறம் எம்பிபிஎஸோட நிறுத்த முடியாது, அதுக்கப்புறம் பிஜி படிச்சே ஆகணும்னு சொன்னாங்க. சரி பிஜி திருப்பி எம்எஸ்ஆர் படிச்சுட்டு டாக்டரா ப்ராக்டிஸ் பண்றதை விட பொலிட்டிஷியன் அதுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ண முடியும். அது வேற ஒன்றும் இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமான காரணம். சார், இந்திய அரசியல் அடிக்கடிக்க பேசப்படுற ஒரு விஷயம் என்னன்னா நெப்போட்டிசம் தான். அதை அந்த குறிச்சொல் உங்களையும் சொல்லியிருப்பாங்க. அதுல நீங்க எப்படி அதை கடந்து வந்தீங்க? அதனுடைய கருத்து உங்களுக்கு என்ன? சொல்லிட்டு தான் இருக்காங்க, டெய்லி அதை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் கவலைப்பட முடியாது. அதாவது நான் என்ன போய் வேற கட்சியில போக முடியும்? அப்பா ஒரு கட்சியில, புள்ள ஒரு கட்சியில, இன்னொரு புள்ள ஒரு கட்சியில அப்பெல்லாம் இருக்க முடியாது. ஏன்னா கொள்கைக்காக இப்ப நம்ம நான் ஏற்கனவே சொன்னது போல சின்ன வயசுல இருந்து நான் அந்த திராவிட கொள்கை அந்த அதுலயே வளர்ந்ததுனால அதுதான் எங்களுக்கு. நீங்க என்ன படிக்கிறீங்க? பிகாம் 3rd. நீங்க உங்க இன்ட்ரெஸ்ட் தான் நீங்க அது பிகாம் படிக்கிறீங்க. இப்ப உங்க அப்பா அம்மா நீங்க அது படிக்காத வேற கோர்ஸ் படிக்கிறா என்ன பண்ணிருப்பீங்க? அதே மாதிரிதான். அதனால அப்பா அம்மா இப்ப எனக்கு பாலிடிக்ஸ் பிடிச்சிருக்கு, அதனால எங்க அப்பா அம்மா அதை ஒத்துக்கிட்டாங்க. சரி, அதுல நம்மள அதுல டெவலப் பண்ணி அது இன்னும் கேட்டீங்கன்னா இப்ப நான் நெப்போட்டிசம் சொல்றாங்க, பப்ளிக் தானே ஓட்டு போடுறாங்க. இப்ப நான் 2019 நான் டாக்டர் ராஜ்யசபாவில் போயிட்டேன். இதே கள்ளக்குறிச்சி எலெக்ஷன்ல நின்று 2 ரூபா போய் ஓட்டு கேட்டுதான் 4 லட்சம் ஓட்டுல நான் அந்த கள்ளக்குறிச்சி எம்பி எலெக்ஷன்ல ஜெயிச்சு 5 வருஷம் எம்பி ஆகும். அது எல்லாருக்கும் சொல்லதான் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம பாட்டுட்டு இருக்க முடியாது. நமக்கு வேண்டியது நம்மளால ஒரு 4 பேர் பயனடைகிறாங்கன்னா அதை நம்ம அந்த வேலையை பார்க்கணும்.
அதை பத்தி நான் கவலைப்படுறதே கிடையாது எப்படிங்க. திருக்கோயிலூருக்கு சிட்கோ வரும்னு ஒரு அறிவிப்பு வந்துருச்சு. அது எப்போ வரும், எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னா, ஸோ அது வந்தா திருக்கோயிலூர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யங்ஸ்டர்ஸ்க்கும் எந்த மாதிரியான வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும்? திருக்கோயிலூர் மாதிரி சின்ன ஊர்ல 2 ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கிறது பெரிய விஷயம். அதெல்லாம் இப்ப நம்ம டிஎம்கே ஆட்சி தான் வந்துச்சு. வெறும் இப்ப காலேஜ் மட்டும் வந்துட்டு இப்போ ஒரு வருஷத்துக்கு எப்படி பாத்தீங்கன்னாலும் ஒரு 1000 பேர் 1500 பேர் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு வெளில போறாங்க. இப்ப அவங்களோட வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணணும்? அடுத்தது அதுதான் நம்ம பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 25 ஃபேக்டரி வந்து வச்சுக்கோங்க. ஒரு ஃபேக்டரியில 100 பேர் மினிமம். ஏன்னா 25 கோடி ஃபேக்டரி, ஒன்னு 25 கோடி அதுல வர்றது. அப்படி பாத்தீங்கன்னா 100 பேர் ஒரு ஃபேக்டரி மினிமமா வேலை செய்வாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா நீங்க வந்து மினிமம் ஒரு 2500 3000 பேருக்கு மேல அந்த நாயனூர் சிட்கோல இன்னும் ஒரு 6 மாசம் 8 மாசத்துல நம்ம தொழில் இருக்கிற அத்தனை பேருக்கும் படித்தவர்களுக்கும் கிடைக்கும், 10th படிச்சவங்க அவங்களுக்கும், அது மாதிரி எல்லா செக்டாருக்கும் வேலை கிடைக்கும் அந்த சிட்கோல. அது கண்டிப்பா இன்னும் ஒரு 6 மாசத்துல நடக்கும். திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதியில 2026 நீங்க ஜெயிச்சு வந்தீங்கன்னா எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன பண்ணுவீங்க? நான் ஏற்கனவே சொன்னது போல வேலை வாய்ப்பு வந்து உருவாக்கும். அதுதான் இப்போதைக்கு நம்ம தொகுதிக்கு வந்து அது ஒண்ணுதான் இப்போதைக்கு மைனஸ். இல்ல நிறைய இப்ப படிக்கிறாங்க. எனக்கு இவ்வளவு காலேஜ் வந்து ஒரு வருஷத்துக்கு நான் சொன்ன மாதிரி 1000-2000 பேருக்கு மேல கிராஜுவேட்ஸ் உருவாகும். இங்க படிக்கிறவங்க மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் நம்ம இதே திருப்பூர் தொகுதியில இருந்தோ விழுப்புரத்துல இருந்தோ தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை காலேஜ்ல படிக்கிறாங்க. எவ்வளவு காலேஜ்ல படிக்கிறாங்க. நானே ஒரு மாசம் ஒரு வருஷத்துக்கு ஒரு 100 பேர் 150 பேருக்கு சீட் வாங்கி கொடுக்குறோம். இங்க எல்லாம் சென்னையில சரி கோயம்புத்தூர்ல எங்க வேணாலும் எல்லா இடத்துலயும் படிக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே அந்த வேலை வாய்ப்பு உருவாக்கும். அந்த வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கான என்னென்ன திட்டம் சொன்ன கூட சிட்கோ அது வரப்போகுது. அதுக்கு அடுத்தது என்ன சிப்காட். இப்போ மேஜர் இண்டஸ்ட்ரி வரும் இல்லையா? சிப்கோ வந்து சிறு தொழில் சொன்ன 25 கோடி கம்மியா இருக்கிற ஒரு தொழில் பூங்காக்கெல்லாம் அங்கே வரும். அதுக்கும் மேல வந்து வரணும்னா அதுக்கு வந்து சிப்காட் வரும். அதுக்கான முயற்சியும் கண்டிப்பா இப்போ வந்து சினிமாவில் வந்து அரசியலுக்கு ரொம்ப பேர் வராங்க. அதே மாதிரி இப்போ விஜய் வந்திருக்காரு. அவர் வந்து அதாவது நடிகராக இருந்தப்போ அரசியல் வேற நடிகர் வேற அதை பற்றி தெரியாமல் வந்துட்டாரு போல. இப்போ வந்து அவரும் சொல்றாருன்னா இன்றைய முதல் வாக்கு போடுறாங்களா அந்த இளைஞர்களை வந்து டார்கெட் பண்ணி பேசுறாரு. அதுவும் முக்கியமா ஒரு வீட்டுல கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு ஓட்டு போடணும்னு விஜயை வந்து சமூக வலைதள பரப்பி விட்டாங்க. அது வந்து உங்களுடைய கருத்து நாங்க சார்? நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் இப்ப இருக்கிற ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல நான் சொல்றேன். ஒரு ஃபேமிலி இருக்கு. ஒரு ஃபேமிலியில அப்பா அம்மா ஒரு பையன் ஒரு பொண்ணு, இல்லை 2 பையன் 2 பொண்ணு, யாராலும் தாத்தா பாட்டி ஒரு 6-7 பேர் இருக்காங்க ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில. இப்ப இந்த கவர்மெண்ட் மூலமா இப்ப இந்த 5 வருஷத்துல அந்த 5-6 பேர் இருக்காங்கன்னா அந்த 5-6 பேருக்குமான திட்டங்களை செஞ்சிருக்காங்க. அதை யாராலும் மறுக்கவே முடியாது. இல்ல இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல இப்ப இங்க எத்தனை பேர் மேல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு காலேஜ்ல படிக்கிறவங்க எல்லாருமே மேக்சிமம் எல்லாரும் அந்த 1000 ரூபாய் தமிழ் புதன் திட்டத்துல வருது. புதுமை பெண் திட்டத்துல 1000 ரூபாய் வருது இல்லையா? டிரான்ஸ்போர்ட்டு வந்து இது கிடையாது, கட்டணம் கிடையாது. இப்ப இதெல்லாம் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது இருந்துச்சா? அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எங்கேயாவது இருந்ததா? இதெல்லாம் புதுசா இந்த மாதிரி திட்டங்கள்லாம் புதுசா இப்பதான் நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சரான பிறகு இந்த திட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. வீட்டுல வந்து இந்த மாதிரி இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க பெனிஃபிட். அதே மாதிரி அந்த வீட்டுல இருக்க மகளிருக்கு வந்து மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி 1000 ரூபாய். அது எலிஜிபிள் உமனுக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ கவர்மெண்ட் சர்வெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுனால அவங்களுக்கு பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஏன்னா அவங்க ஏற்கனவே 20,000 25,000 சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க. ஒரு வீடு சொந்த வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குலாம் அதை தரதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய யூஸ் இருக்காது. யார் உண்மையாலுமே எலிஜிபிள் இந்த 1000 ரூபாவால அவங்க வந்து ஒரு அவங்க வந்து சொந்தமா நிற்க முடியும். மற்றவங்க யாரும் எதிர்பார்த்துருக்கு தேவை. ஒரு வீட்டுல ஒரு பாட்டி இருக்காங்க, எல்லாத்துக்கும் அவங்க போய் இன்னொருத்தவங்க கேட்டுக்கணும். அதுக்காக அவங்களே சொந்த காலில் இருப்பாங்க. ஒரு வெத்தலை பாக்கு கிராமத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு வெத்தலை பாக்கு போட பாட்டி, அது கூட அவங்களே சொந்தமா வாங்கிட்டு அதான் இது போட்டுக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் எல்லாமே செஞ்சிருக்கு இந்த 5 வருஷத்துல. அவங்க இல்லம் தேடி மருத்துவம் வந்துட்டு வீட்டுக்கே வந்து செக் பண்றாங்கல்ல, பிபி சுகர் எல்லாம் செக் பண்றாங்க. அதை வந்து செக் பண்ணி மாத்திரை வந்து கொடுக்குறாங்க. அது ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஆகும்? இப்ப வெளில போய் பார்த்து 1000 ரூபாய் மினிமம் 1000 ரூபாய் ஆகும். ஒரு பிபி சுகர் மாத்திரை வாங்கணும்னா மினிமமா ஒரு 1000-1500 ரூபாய் ஆகும். அதெல்லாம் வந்து இப்ப கவர்மெண்டால இப்ப அவங்க சேவ் ஆகுது. இந்த 1000 ரூபாய் சேவ் ஆகுது, 1500 ரூபாய் சேவ் ஆகுது. அதே போலதான் இந்த விடியல் பண்ண இப்ப லேடிஸ் வந்து அந்த இதுல போறாங்கல்ல, இப்ப 5 வருஷமா போயிட்டு இருக்காங்க. ஒரு மாசத்துக்கு
ஒவ்வொருத்தவங்களுக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் அதனால சேர்க்கும். இப்படி ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் இவ்வளோ வந்து சேவ் பண்ணி கொடுத்துருக்க மட்டும் இவ்வளோ சேவ் பண்ணி கொடுத்துருக்கு கவர்மெண்ட் இல்லை இந்த 5 வருஷத்துல. இது யாராவது மறுக்க முடியுமா? அதை அப்புறம் எப்படி வந்து அவர் இந்த மாதிரி சொல்றாரு? எதுவுமே செய்யல, எதுவும் செய்யவும் முடியாது. அவருக்கு என்ன தெரியும்? சினிமாவில் யாரோ டைலாக் எழுதுறாங்க, ஒரு சினிமா நடிகர் கேட்டு யாராவது டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் ஆளுங்க. கேப்டன் ஆஃப் தி ஷிப் வந்து டைரக்டர் தான். கதை எழுதுறது வேற, வசனம் எழுதுறது வேற, அது எப்படி நடிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறது டைரக்டர், மியூசிக் போடுறது வேற, டான்ஸ் நல்லா ஆடுவார்னு சொல்லி சொல்றாங்க. சில பேர் கேட்டால் ஏன் கொண்டு போறீங்கன்னா அவர் டான்ஸ் நல்லா ஆடுவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த டான்ஸ் கூட ஒரு டான்ஸ் மாஸ்டர் தான் சொல்லி தருவாரு. அப்படித்தானே எல்லாத்துக்கும். அதெல்லாம் எந்த இதுவும் கிடையாது சினிமாவில். சும்மா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு லைன் லைட்ல இருக்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு அந்த இது ஓடும், அவ்வளோதான். மற்றபடி எல்லா ஃபேமிலிக்கும் இந்த கவர்மெண்டால எல்லாருக்குமே நல்லது. அதனால அதெல்லாம் சும்மா ஒரு சினிமா வாசனை போலதான் இருக்கு. ஒரு வீட்டுக்கு ஒரு போட்டு இருந்தாலும் அந்த சினிமா வாசனை டைலாக் எழுதி கொடுக்குறாங்கல்ல, டைலாக் ரைட்டை செய்தி கொடுக்குறத அவர் வந்து வீட்டுக்கு பேசிட்டு போறாரு, அவ்வளவுதான். இந்திய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தெற்கு பகுதி தமிழ்நாடு கேரளா மட்டும்தான் வலுவா இருக்கு. ஆனா வடக்கு பகுதி நார்த் சைடும் வெஸ்ட் சைடும் அவ்வளோ வலுவா இல்ல. அந்த அந்த கூட்டணியை வந்து எப்படி வலுப்படுத்தலாம்? அது இல்லாம வருகின்ற 2029 நாடாளுமன்ற தேர்தலில் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரதமர் வேட்பாளரா போட்டியிடலாம்னு சொல்லி சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? நீங்க சொன்ன கரெக்டான விஷயம் தான். அது இந்தியா கூட்டணி வந்து வலுவா இருந்துச்சுன்னா போன வாட்டி 2024 எலெக்ஷன்லேயே பிஜேபி ஜெயிச்சிருக்காரு. காங்கிரஸ் பார்ட்டிலே பார்த்தீங்கன்னா இன்னும் பல பேர் இன்னும் அந்த வேற மைண்ட் செட்லேயே தான் இருக்காங்க. அதனாலதான் ராகுல் காந்தியால ஒன்றும் பண்ண முடியலைங்க. அங்கே அவரை கஷ்டப்பட்டு எவ்வளோ சுத்துறாரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் ரேலி போனாரு. பார்த்தீங்கன்னா கூட்டம் நீங்க பார்த்துருப்பீங்க. பீகார் எலெக்ஷன் நடந்துச்சு. பீகார் எலெக்ஷன்ல அங்க இருந்து அந்த இந்தியா கூட்டணிக்கு எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு இருந்துச்சு, அந்த க்ரௌட் இருந்துச்சு, அந்த மீட்டிங் எல்லாம் பார்த்தோம். ஆனா கடைசியில் ரிசல்ட் நெட் ரிசல்ட் என்ன வந்துச்சு? 0 தான். அந்த அளவுக்கு அவங்க கிட்ட ஒரு கோஆர்டினேஷன் கிடையாது. இங்க இருக்கிற மாதிரி ஒரு தலைவர் அங்க இல்லை. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கிறவங்களே இதெல்லாம் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப மகாராஷ்டிராவில் இருக்கிற தலைவர்கள் இருந்து நிறைய பேர் எல்லாருமே மற்ற காங்கிரஸ் மற்ற இந்தியா கூட்டணி தலைவர்கள்லாம் இப்போ வந்து நிறைய உணர ஆரம்பிச்சு, அதாவது இப்ப நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்தியா கூட்டணி தலைவராக வந்தாதான் அடுத்த தேர்தலில் 29 நடக்க போற தேர்தலையாவது நம்ம ஒரு பெரிய பிஜேபிக்கு எதிராக ஒரு பெரிய அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி மிகப்பெரிய வெற்றியை பெறணும்னா இவர் தலைவராகணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இப்பவே எல்லாத்தையும் கிரியேட் ஆகிருக்கு. இன்னும் போக போக இப்போ இன்னும் ஒரு 3 வருஷத்துல இது இன்னும் அதிகமாகி நீங்க சொல்ற மாதிரி உண்மையாலுமே அவர் பிரதமர் கேண்டிடேட்டா வர்றது கூட வாய்ப்பு கண்டிப்பா நிறைய இருக்கு. ஏற்கனவே இது ஒரு வாட்டி வந்தது தான். தலைவர் கலைஞர் அவருக்கு ஒரு வாட்டி வந்தது. ஆனா அவர் வந்து அப்ப அதை விரும்பல. ஏன் உயரம் எனக்கு தெரியும்னு சொல்லி அவர் அதோட நிறுத்திட்டார். தமிழ்நாடு மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி வந்து அந்த உயரத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு நிறைய. சார், இப்ப பீகார்ல நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல ஜனதால் கட்சியோட தலைவர் நிதிஷ்குமார் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சு சிஎம்மா வின் பண்ணியிருந்தாரு. இப்ப அதே நிதிஷ்குமார் வந்து அவரோட சிஎம் பதவியை வந்து ரிசைன் பண்ணிட்டு ராஜ்யசபா எம்பிக்கு வந்து நாமினேட் பண்ணியிருக்காரு. இதுக்கு காரணம் வந்து பிஜேபி தான் சொல்றாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? இப்ப பிஜேபி ஆளை வந்து சிஎம் ஆகணும்னாங்க, அவரை ரிசைன் பண்ண வச்சு அவரை வந்து ராஜ்யசபா எம்பி ஒரு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் எப்படி இருக்கு, ஒரு ராஜ்யசபா எம்பி ஆகியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லை, இன்னொன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவரோட பையன் அவர் கட்சியிலே இல்லை. அவர் கட்சியிலே இப்ப 2 நாள் இப்ப இதுதான் நெப்போட்டிசம். நீங்க கேட்டீங்கன்னா நெப்போட்டிசம் இது. அவர் கட்சியிலே இல்லை. அவங்க பையன் நிதிஷ்குமாரோட பையன் கட்சியிலே இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி தான் அவர் கட்சியிலே உறுப்பினராக சேர்க்கிறாங்க. சேர்த்துட்டு இப்ப இவர் ராஜ்யசபா எம்பி ஆகி போன உடனே இப்ப அவர் பையனை வந்து என்ன ஆக போறாங்க, டெப்டி சிஎம் ஆக போறாங்க. சிஎம் தான் பிஜேபி, சிஎம் வந்து பிஜேபி ஆகிட்டு இவங்க பையனை வந்து டெப்டி சிஎம் ஆக போறாங்க. இதுதான் நெப்போட்டிசம். அதாவது எந்த கட்சி வேலை பார்த்ததில்லை, எந்த இதுவும் பண்றதில்லை. ஆனா ஒரே நாள்ல வந்து டெப்டி சிஎம். ஒருவேளை இதே நிலைமை நம்ம தமிழ்நாட்டுல பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறது அதிமுகவும் தமிழக வெற்றி கழகம்லாம் அவங்க கூட போலான்னு இருக்காங்க. ஒருவேளை அவங்க 2 பேரும் பிஜேபி கூட்டணிக்கு போனா நாளைக்கு அவங்களுக்கு இதே நிலைமை வரலாமா? மேபி உங்களோட கருத்து என்ன பத்தி? 100% தான் நடக்க போகுது. அதிமுக வந்து பிஜேபி டோட்டலா கேப்சர் பண்ணிடுவாங்க. அதுக்கான முயற்சி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு கட்சி இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிஜேபி வந்து அவங்களை டோட்டலா டேக் ஓவர் பண்ணி இந்த கட்சியவே டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்க.
இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு லவ் மேரேஜ்னு. உங்க லவ் ஸ்டோரி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆனா அது எப்படி உங்க வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லுங்க சார். லவ் ஸ்டார்ட்லாம் பழைய கதை. என்னோட லவ் ஸ்டோரியில எங்க காலேஜ் தான். எங்க காலேஜ் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில நான் படித்தேன். சிதம்பரம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அண்ணாமலை யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜ் படித்தேன். என் ஒய்ஃப் வந்து எனக்கு ஒரு 3 years ஜூனியரு. அங்கதான் நான் லவ் பண்ணேன். கண்டிப்பா எல்லார் வீட்லயும் எதிர்ப்பு இருக்க தானே செய்யும். லவ் மேரேஜ்னா உடனே ஒத்துக்க மாட்டாங்க. இதுக்கு எங்க வீட்டுல வந்து அதுக்கு முன்னாடி இருந்தே லவ் மேரேஜ் இருக்கு. எங்க சித்தப்பால இருந்து எல்லாம் லவ் மேரேஜ் தான். 80s எங்க சித்தப்பா ஃபர்ஸ்ட் டாக்டர் இருந்தாருன்னு சொன்னல, அவர் ஆரம்பிச்சாரு லவ் மேரேஜ். அதுல இருந்து எங்க வீட்டுல எல்லாம் லவ் மேரேஜ் தான். அதனால ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு எங்க அப்பா மட்டும் கொஞ்சம் கோபமா இருந்தார் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் அவரு ஒத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. இப்பெல்லாம் யாரும் லவ்க்கெல்லாம் யாரும் எதிர்ப்பெல்லாம் யாரும் சொல்றது இல்லை. அதுக்கப்புறம் அதுல என்ன ஒரு காரணம்னா, என் தம்பி வந்து எனக்கு 2 years ஜூனியர் அதே காலேஜில். அவனோட அங்கே அவன் கிளாஸ் பற்றி லவ் பண்ணான். நான் வந்து எனக்கு 3 years ஜூனியர் லவ் பண்ணோம். எல்லாம் ஒன்றா யூஜி முடிச்சுட்டு வந்தோடனே சரி 2 பேரும் லவ் பண்ண வீட்டில் தெரிஞ்சு போச்சு. சரி என்ன 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். ஒரே நாளுக்கு 2 பேரும் கல்யாணம் பண்ணிச்சிட்டாங்க. தலைவர் கலைஞர் தான் வந்து விழுப்புரத்தில் இங்கே பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குல்ல, ஏழுமலை பாலிடெக்னிக், அந்த கிரவுண்டில் தான் எனக்கு கல்யாணம் கிடைச்சு. இப்போல்லாம் எங்கள் வீட்டில் வந்து அரேஞ்ச் மேரேஜ் ஒரு கான்செப்டே இல்லை. எல்லாமே லவ் மேரேஜ் தான். யாருக்கும் பொண்ணு பார்க்கறது இல்லை, மாப்பிள்ளை போய் யாரும் பார்க்கறது இல்லை. அந்த இதுவே மறந்து போச்சு. 2019ல எம்பி எலெக்ஷன்ல உங்களை நிறைய டைம் பார்த்துருக்கோம். அப்போ நீங்க ரொம்ப ஃபேட்டா இருந்தீங்க, இப்போ ரொம்ப ஃபிட்டா இருக்கீங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி வந்துச்சு? உங்களை எந்த விஷயம் ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணுச்சு? ஓகே, இப்போ ஃபிட்டாக நீ நேற்று போய் விளையாட போய் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. இது வந்து நான் ஒரு 2021ல ஒரு சின்ன ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு. அதனால வந்து நான் டயட்டு ப்ளஸ் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணேன் 21ல. அதில் வந்து ஒரு 17 kg குறைச்சேன். அதுல இருந்து கண்டினியூஸாக அப்படியே சரி அது குறைச்சி எல்லாருமே ரொம்ப இதுவாக எல்லாம் பாராட்டாங்க. டெய்லி பார்க்கும்போது சொல்லி பயங்கரமாக உடம்பு குறைச்சிட்டே வர என்ன ஆச்சு. அதுக்கப்புறம் அதுக்காகவே மெயின்டைன் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அதோட இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, என்னோட சன்னு அவனுக்கு இப்போ 18 years ஆகுது. அப்போ வந்து 2021 கோவிட் முடிஞ்சிச்சு. கோவிட் டைம்ல தான் யாரும் இதுக்கே போடல. ஒரு வருஷம் ஸ்கூல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வீட்லேயே சாப்பிட்டு கிட்டத்தட்ட அந்த அப்பவே வந்து அவன் ஒரு 85-90 kg ஆகிட்டான். அவனுக்கு அப்போ வந்து ஒரு 13 years இருக்கும். ஒரு 80-85 kg ஆகிட்டான் அவன். உடனே அவனுக்கு நான் ஒரு நாள் ஒரு பெட் வச்சேன். நீ வந்து ஒரு 20 kg குறை ஒரு 3 monthsல நீ என்ன கேட்குறியோ நான் வாங்கி தரேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு 4 monthsல வந்து 25 kg குறைச்சான். 25 kg குறைச்சி அவனை பார்த்தது நானும் இன்ஸ்பயர் ஆகிட்டேன். இப்போ நம்ம ஏதாவது ஒழுங்கா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவன் இப்போ என் பையன் எப்படி இருப்பான், என்னை பார்த்து அவனும் அதை நம்ம ஆகிடுவான். அதனால அவனுக்காக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணதுக்காக திருப்பி அப்படியே இது பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி இப்போ அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 kg ஒரு பெரிய பாடி பில்டர் மாதிரி வந்துட்டாங்க. ரோல் மாடல் யார் சார்? வாலிபால் இல்லையா? வாலிபால் எனக்கு ரோல் மாடல் வந்து வாலிபால் மணி நீங்க இருக்காரு தெரியுமா? அவர் தான் எனக்கு ரோல் மாடல். நான் சின்ன வயசுல எங்க அப்பா வந்து விழுப்புரத்துல அவர் ஸ்கூட்டர்ல வந்து பேட்மிண்டன் விளையாட போவாரு. என்னையும் வந்து அப்ப நான் சொன்னா அது எனக்கு 84-85 அப்போ வந்து வாலிபால் தான். இப்போ எங்கேயும் எல்லா ஊர்லயும் வாலிபால் ஒன்று தான் மெயினா இருக்கும். இங்க விழுப்புரத்துல ஒரு 10 கிளப் இருக்கும் வாலிபால். அப்போ ஒரு கிளப்ல எடுத்துட்டு போய் துரை சார்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட அங்க எடுத்துட்டு போய் எங்க அப்பா நான் வாலிபால் கோச்சிங் போய் எங்க அப்பா பேட்மிண்டன். அப்போ வந்து அவர் டிஸ்ட்ரிக்ட் பிளேயர். அவர் வாலிபால் அவர் ரொம்ப ஸ்டைலா இப்போ நல்லா இதெல்லாம் விளையாடுவாரு. அதுல இருந்து அவரை பார்த்து தான் நான் வந்து அப்படியே வாலிபால் தான் இன்ட்ரெஸ்ட் வந்து. அதுக்கப்புறம் நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் டீம்ல விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் வாலிபால் டீம் விளையாடுனேன். அப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில யூனிவர்சிட்டி மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கும், யூனிவர்சிட்டிஸ் நடக்கிற மேட்ச் அதில் நான் கேப்டனாக இருந்தேன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில். அப்படிதான் அது வந்து வாலிபால் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. கையில வந்து நீங்க கலைஞரின் புகழ் ஓங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டு போட்டீங்க. அது எப்போ போட்டீங்க, எதுக்கு போட்டீங்க? இது வந்து தலைவர் கலைஞர் வந்து இறந்துட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நாங்கள்லாம் அங்கே தான் இருந்தோம். அப்போ போய் அடக்கம் நடக்கெல்லாம் அங்கே இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் போய் காலையிலே ஃபர்ஸ்ட் போய் இங்கே கலைஞரின் புகழ் ஓங்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு அவரை பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவரை வந்து ரொம்ப பக்கத்துலேருந்து பார்த்தோம். அவர் மாதிரி ஒரு தலைவர்லாம் உலகத்தில் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சாதாரண சின்ன பையனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, எல்லாரையும் ஒரே மாதிரியே அவர் பார்ப்பார். யாருக்கும் வந்து இவர் பெரிய ஆள் இவர் சின்ன ஆளெல்லாம் கிடையாது. அதே மாதிரி அந்த கோபாலபுரம் வீடு தெரியும், கேள்விப்பட்டிருக்கீங்க. அவரோட வீடு கடைசி வரைக்கும் அந்த வீட்டில் தான் இருந்தார்.
யார் வேணாலும் அந்த வீட்டுக்குள்ள போகலாம். இப்பயும் போல அவர் இருக்கும் போது சரி, இப்ப யாரும் இல்லை அதனால இல்லை. அப்ப அவர் இருக்கும் போது கூட யார் வேணாலும் அந்த கோபாலபுரம் வீட்டுக்குள்ள போகலாம். எந்த ஒரு செக்யூரிட்டி பிரச்சனையோ எந்த ஒரு இதுவுமே இருக்கு. அவ்வளோ ஃப்ரீயா இருக்கும். சாதாரணமா கையில் கட்டிட்டு ஒரு பனியன் போட்டுக்கிட்டு அப்படிலாம் நாங்கள் அவரை பார்த்துருக்கோம். அதே மாதிரி இங்கே விழுப்புரம் வந்தாருன்னா எங்கள் வீட்டில் தான் தங்குவார். எங்கள் வீட்டில் இருந்தாலும் சாப்பாடு போகும். அந்த மாதிரி அவர் வந்து அவரெல்லாம் வந்து என்னைக்குமே மறக்கவே முடியாத ஒரு தலைவர். அதனால தான் அவர் எப்பயுமே அவரோட இது வந்து என்னோட உடம்பு இருக்கிறதுக்காக இந்த கலைஞரின் புகழ் ஓங்குதுன்னு சொல்லி அன்னைக்கு அடுத்த நாள் காலைல ஒரு 11 மணிக்கெலாம் இந்த டாட்டூ ஷாப் திறந்தோடனே சென்னையில் போய் ஃபர்ஸ்ட் போய் போட்டார். கண்டிப்பா சார், எனக்கும் அவர் தான் பிடிக்குமே. ஏன்னா நானும் வந்து அவரோட பர்த்டே அப்பதான் பிறந்தேன். எனக்கு இன்ஸ்பிரேஷனே வந்து கலைங்க தான் சார். ஜூன் 3 நான் வந்து ஸ்டேட் லெவல் பிளேயர் சார் ஹேண்ட்பால். பட் நான் காலேஜ் போறதுனால வந்து சரியா விளையாட முடியல. இப்போ நீங்க அரகண்டனூர்ல வந்து ஸ்டேடியம் கட்டேன்னு சொல்றீங்க, அது கண்டிப்பா கேர்ள்ஸுக்கு அலோடா சார்? எல்லாருமே அலோடு தான். அதுல என்ன கேர்ள்ஸ்க்கு அலோடான்னு நீங்க போய் கேக்குறீங்க? எல்லாருக்கும் அலோடு தான். இங்க இருக்க டீம் ஹேண்ட்பால் டீம் நம்ம இங்க விழுப்புரம் ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஒரு ஹேண்ட்பால் டீம் இருக்கு. அங்கதானே விளையாடுறீங்க? அந்த டீம் இருக்கு. அங்க எல்லாத்துக்குமே அலோடு. அரகநல்லூர் ஒரு இதுல வந்து மினி ஸ்டேடியம்ல எல்லா கேமும் அலோடு. அதான் பிரச்சனை. ஆல் தி பெஸ்ட் உங்களோட ஃபியூச்சருக்கு கேம்ல நல்லா வாங்க. அரசியல் வாழ்க்கையில வந்து நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க. அந்த பிஸியா இருக்க நேரத்துல உங்க குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதா? உங்க அப்பா உங்ககிட்ட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணாரா? அதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய பிரச்சனையான இதுதான். எங்க அப்பாலாம் அவ்வளோ என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. அவரு இப்போ எப்பயுமே, ஆனால் அது இல்லாமல் நாங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருப்போம். ஏன்னா அப்பானாவே சின்ன வயசுல ரொம்ப பயம். இப்போதான் கொஞ்சம் ஒரு 20 இயர்ஸ் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப பயம். ஏன்னா வீட்டில் வந்து அப்பா பேர் சொல்லி தான் எங்களாம் மிரட்டுவாங்க. மற்றவங்க யாரும் நாங்கள் பயப்பட மாட்டோம்ட்டு எங்கள் அப்பா வச்சு தான் எங்களாம் பயமுறுத்துவாங்க. அதனால அப்படியே அந்த ஒரு டிஸ்டன்ஸ்லேயே இருக்கும். அதனால ரொம்ப ஒன்றும் இது பண்ண மாட்டோம். அது மிஸ் பண்ணுறதுன்னா கண்டிப்பாக, ஏன்னா 24 நேரம் ஏதாவது வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். எங்கேயாவது ஒரு ஊருக்கு, அதில் அந்த மினிஸ்டராக இருக்கும் போதெல்லாம் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு ஊரில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்து தானே இருக்கும். அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். இப்போ எனக்கு வந்து என்னன்னா, எனக்கு அது இப்போ பிரச்சனை தான். ஏன்னா ஃபேமிலி எல்லாம் சென்னை, ஹாஸ்பிட்டல் எல்லாமே சென்னையில் இருக்கு. என் ஒய்ஃப் டாக்டர், கைனகாலஜிஸ்ட்டு, இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டு. அதனால வந்து அவங்க எல்லாம் அங்கே இருப்பாங்க. நான் வந்து இப்போ முக்கால்வாசி 90% எல்லாம் இங்கே ஊர்லேயே தான் இருப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் என்னன்னா, சென்னையை வந்து நமக்கு வந்து ஒரு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. நினைச்சா போனாலும் போயிட்டு ஒரு நாள் காலைல போயிட்டு நைட் வரலாம், காலைல போய் அடுத்த நாள் வரலாம். அந்த மாதிரி தான். ஆனால் இப்போ ஒன்றும் பெரிய இது இல்லை. ஏன்னா எல்லாருமே ரொம்ப பெருசாகிட்டாங்க பசங்களாம். என் பொண்ணே பிஜி படிக்குது. அதனால இப்போல்லாம் அவங்க நம்மளை தேட மாட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு. இப்போ நீங்கள் யாராவது உங்கள் அப்பா அம்மா மிஸ் பண்ணீங்களா என்ன? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாம் இந்த ஏஜில் வந்து எல்லாருக்குமே முக்கியம் யாருக்கு? ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்லை? ஏதாவது அப்பா அம்மா எப்போ ஃபோனில் பேசினா உங்க அவ்வளோதான். அந்த மாதிரி. அதனால இப்போ யாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் வந்ததுக்கு. கண்டிப்பாக உங்க இன்புட்ஸ்லாம் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் என்னென்ன வந்து சீக்கிரமாக பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன். திருக்கோயிலூர் சரி, திருநெல்வேலி சரி, விழுப்புரம் எது வந்தாலும் நான் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணித்தரேன். கண்டிப்பாக. ஓகேவா?